அறிவியல் தேர்வுகளில் ஒளிவிலகல் எண் கண்டறிதல் அப்படின்ட்டு கணக்காகவே கொடுக்குறாங்க. இப்போ ஒளிவிலகல் எண் கண்டறியறதுக்கு ஃபார்முலா இது தான். அதாவது ஒளிவிலகல் எண், அதாவது மியூ அப்படின்னு சொல்லுவோம். இதை மியூ அப்படின்றது என்ன அப்படின்னா, காற்றில் ஒளியின் திசைவேகம் டிவைடட் பை ஊடகத்தில் ஒளியின் திசைவேகம். இதுதான் இதோட ஃபார்முலா. இந்த ஃபார்முலா இருக்குன்னும் போது காற்றில் ஒளியின் திசைவேகம் ஸ்டாண்டர்ட் மாறாது, அது நமக்கே தெரியும். ஊடகத்தில் ஒளியின் திசைவேகம் கொடுத்துட்டாங்கன்னா நாம் ஒளிவிலகல் எண் கண்டுபிடிக்கலாமா முடியாதா? ரொம்பவே எளிமையாக கண்டுபிடிக்கலாம். இப்போது ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த கணக்கை பாருங்கள். இது ஒரு தேர்வில் கேட்கப்பட்ட கணக்கு. காற்றில் ஒளியின் திசைவேகம் 3 × 10⁸ மீட்டர் பர் வினாடி மற்றும் வேறொரு ஊடகத்தில் ஒளியின் திசைவேகம் 2 × 10⁸ மீட்டர் பர் வினாடி. காற்றை பொறுத்து அந்த ஊடகத்தின் ஒளிவிலகல் எண்ணை காணுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இப்போ இந்த கணக்கை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஒளிவிலகல் எண் இந்த ஃபார்முலாவோட பார்த்துக்கோங்க. காற்றில் ஒளியின் திசைவேகம் 3 × 10⁸ டிவைடட் பை ஊடகத்தில் ஒளியின் திசைவேகம் 2 × 10⁸. இனிமேல் சிம்பிளிஃபை பண்ணலாமா? 10⁸ 10⁸ கேன்சல் பண்ணிடலாமா? 3/2 வருமா? இப்போது 3/2னா என்ன? 1.5. இது எப்படின்னு தெரியும்ல, 3 2ஆல் டிவைட் பண்ணால் 1.5 வரும். 3ல் பாதி 1.5. நம்ம ஜென்ரல் லைஃப் மேக்ஸ் தான், ஓகேவா? வாழ்வியல் கணக்கு இல்லை. நான் இதை கணக்குப்படி போட்டு வகுத்து தான் கண்டுபிடிப்பண்ணாலும் 3 2ஆல் வகுத்து நமக்கு 1.5 வரும். ஸோ ஒளிவிலகல் எண் என்ன வருது? 1.5. எதுக்கு? காற்றை பொறுத்து வேறொரு ஊடகத்தில் ஒளியின் திசைவேகம் கொடுத்த பிறகு அதை வச்சு இந்த ஒளிவிலகல் எண் கண்டுபிடிக்கிறோம். இதே மாதிரி இந்த ஒரு ஃபார்முலா இருந்தாலே நம்ம எந்த ஊடகத்துக்கு ஒளிவிலகல் எண் கேட்குறாங்களோ நம்ம எளிமையாக என்ன செய்யலாம்? கண்டுபிடிக்கலாம்.